அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நம்மளுக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சுட்டு ஏன் நம்மனால ஒரு இடத்துல மிங்கிள் ஆக முடியல அப்படின்னா, நம்மளுக்குள்ளேயே 1008 தயக்கம், பயம், பதட்டம், ஏக்கம், என்ன நினைப்பாங்க இப்படி பல காரணங்களை வைத்துக்கொண்டு செயல்படுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களுக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய பெற்ற மகனோ மகளோ குழந்தைகளுக்கோ முன்னாடி போ, முன்னாடி செய், எல்லாம் தெரிஞ்சுக்கோ, எல்லாம் செய்யின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறோம். இந்த அட்வைஸு உங்களாலேயே முடியல, உங்களை சார்ந்தவர்களால் எப்படி செய்ய முடியும்? இது ஏதாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அப்போ நம்மளை நம்ம தயார் பண்ணணும். நம்மளை நம்ம மேலே தூக்கிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளை பார்த்து அவர்களும் மேலே வருவாங்க. அதை தவிர்த்துக்கிட்டு அறிவுரை, ஆலோசனை, ஐடியா கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அப்போ நம்மளை நம்ம தூக்கிட்டு போறதுக்கு நம்மளோட சிந்தனை, நம்மளோட செயல், நம்மளோட நடத்தி தான் தடையா இருக்குது. அவர்கள் எந்த விதத்திலையும் தன்னை மாற்றிக்கொள்ள முன் வர மாட்டார்கள். அவர்களை மாற்றுவது நம் நோக்கம் அல்ல. நம்மை நம்ம மாத்திட்டோம்னா நம்ம பின்னாடி அவங்க வர முடியும். ஏன்னா நம்மளுக்கு எப்படி முன்னாடி போய் இல்லை, கல்யாண வீடே எடுத்துக்கோங்க, உங்கள் உறவினர்கள் வீடே எடுத்துக்கோங்க, முன்னாடி போய் நில்லுன்னு சொன்னால் நம்மளால போக முடியுதா? அந்த என்ட்ரன்ஸ் ரிசப்ஷனுக்கு நீங்கள் போகிறப்பவே யாராவது போனால் பின்னாடி தான் நம்ம பிடிச்சிட்டு போவோம். நம்மளால இயல்பாக முன்னாடி போக முடியல. ஏன்னா என்ன நினைப்பாங்க, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, ஏன் நம்மளால போக முடியல? ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற தயக்கம், பயம், பதட்டம், வெக்கம், கூச்சம், என்ன நினைப்பாங்க, எப்படி போகிறது, மற்றவங்களுக்கு இணையாக நம்ம இல்லை, இப்படின்னு பலாயிரம் எண்ணங்கள், சிந்தனைகள் நம்ம மனசில் ஓடும். நம்மளோட செயலை தடை செய்துவிடும். அப்போ நம்மளுக்குள்ளேயே இவ்வளவு தடைகள் இருக்கிறப்ப நம்ம கொடுக்குற ஐடியா மற்றவங்களுக்கு எப்படி டெவலப்மெண்ட்டை கொடுக்கும்? இதைத்தான் பெரும்பாலும் நிறைய பேர் மோட்டிவேஷன் கேட்டால் டெவலப் ஆயிடலாம், ஸ்பீச் கேட்டால் டெவலப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒன்றையவே கேட்டுக்கிட்டு, ஒன்றையவே செஞ்சுக்கிட்டு, தகவலை சேகரிச்சுக்கிட்டு, எதுவுமே செய்யாமல் இயக்கம் அற்ற நிலையில் ரோபோட்டிக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது போன்ற தடைகளை நீக்கி ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான தடைகள், அறிவு சார்ந்த தடைகள் எவை என்பதை கண்டறிந்து உளவியல் பகுப்பாய்வின் மூலமாக இவர்களை முறைப்படுத்தும் போது செயல் இயக்கத்திற்கு வர முடியாது. அதுக்காக தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.